என் இனிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாழ்வில் எப்படிப்பட்ட துன்பம், வெளியில் சொல்ல முடியாத சங்கடங்கள் இருந்தாலும், சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரிடம் சொல்லி வழிபட்டால், அந்த துன்பங்களை விநாயகப் பெருமான் நீக்கி நன்மைகளை வழங்கிடுவார். அதிலும் ஆவணி மாதத்தில் வரும் மகா சங்கடகர சதுர்த்தி, சந்திரனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை விநாயகர் நீக்கி பலவிதமான வரங்களை அளித்த நாள். இந்த நாளில் நாமும் வேண்டினால் நம்முடைய துன்பங்களையும் அவர் போக்கிவிடுவார். எதுவும் இல்லை என்றாலும் எளிமையாக மஞ்சள், சந்தனம் அல்லது மண்ணால் பிள்ளையார் பிடித்து வைத்து 2 அருகம்புல் சாற்றி வழிபட்டாலும் போதும். உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் அடுத்த ஆண்டு மகா சங்கடகர சதுர்த்திக்குள் உங்களின் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி படிப்படியாக வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் விநாயகப் பெருமான் காண செய்வார். சதுர்த்தி அன்று விநாயகரையும் சந்திரனையும் வழிபடுபவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள், துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சி, வெற்றி, ஞானம், செல்வ செழிப்பு போன்றவற்றை விநாயகப் பெருமான் அளிப்பார். மகா சங்கடகர சதுர்த்தியில் விரதமிருந்து விநாயகரை வழிபட்டால் வருடம் முழுவதும் வரும் சங்கடகர சதுர்த்தி நாட்களில் விரதமிருந்து வழிபட்ட பலன்கள் கிடைக்கும். அதோடு இந்த நாளில் விநாயகரை மனமுருக வேண்டி என்ன கேட்டாலும் விநாயகப் பெருமான் அருள்வார். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் 22ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஞானத்திற்கும் மங்கள நிகழ்வுகளுக்கும் காரணமான குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் விநாயகருக்குரிய மகா சங்கடகர சதுர்த்தி இணைந்து வருவது கூடுதல் சிறப்பானது. அன்றைய தினம் சூரிய உதயத்திற்கு முன் விரதத்தை துவங்கி சந்திர உதயத்தின் போது விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். விநாயகருக்கு கொழுக்கட்டை, அருகம்புல் படைத்து வழிபடுவது சிறப்பு. கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலுள்ள விநாயகர் படத்திற்கு அருகம்புல், வெள்ளை எருக்கம்புல் மாலை சாற்றி மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி வழிபடுவது சிறப்பு. மகா சங்கடகர சதுர்த்தி அன்று மாலை கோவிலுக்கு செல்லும் பொழுது 8 என்ற எண்ணிக்கையில் கொழுக்கட்டை செய்து எடுத்து செல்லுங்கள். விநாயகரை வழிபட்டு 11 முறை சுற்றி வந்து தோப்பு கரணம் போட்டு பிள்ளையார் குட்டு வைத்து வழிபட வேண்டும். இதுவரை தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களில் இருந்தும் சகல விதமான தோஷங்களில் இருந்தும் விடுவித்து நமக்கு ஏற்பட்டிருக்கும் துன்பங்களை நீக்க வேண்டும் என மனதார விநாயகரிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். சங்கடகர சதுர்த்தி பூஜை முடிந்த பிறகு நீங்கள் எடுத்து சென்ற கொழுக்கட்டையை கோவிலுக்கு வரும் குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொடுங்கள். இப்படி செய்வதால் அந்த குழந்தைகளில் யாராவது ஒருவருடைய வடிவத்தில் வந்து விநாயகரே உங்களின் கொழுக்கட்டை பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வார். பூஜை அறையில் விநாயகர் படத்திற்கு முன்பு ஒரு தட்டில் சிறு துண்டு வெல்லத்தை வைத்து உங்களின் குல தெய்வம், இஷ்ட தெய்வம், விநாயகர் ஆகியோரை மனதில் நினைத்து கொண்டு உங்களின் வேண்டுதலை சொல்லி வழிபடுங்கள். அதை அப்படியே வைத்துவிட்டு இரவு தூங்க செல்வதற்கு முன் அந்த வெல்லத்தை பொடியாக்கி உங்கள் கைகளால் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளிப்புறம் தூவிவிடுங்கள். இதை எறும்புகள் வந்து சாப்பிடுவதன் மூலம் பல உயிர்களுக்கு உணவளித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு வெல்லம் மகாலட்சுமியின் அம்சமான பொருள் என்பதால் மகா சங்கடகர சதுர்த்தி அன்று வெல்லத்தை உயிர்களுக்கு தானமாக அளிக்கும் பொழுது வீட்டின் செல்வ நிலை படிப்படியாக உயர துவங்கும். இந்த வீடியோல சங்கடகர சதுர்த்தினா என்ன, மகா சங்கடகர சதுர்த்தினா என்ன, சங்கடகர சதுர்த்தி விரத முறை, மகா சங்கடகர சதுர்த்தி விரத முறை, கோவிலில் வழிபடும் முறை, செல்வம் சேர வீட்டில் வழிபடும் முறை, இதை பத்தியெல்லாம் பார்த்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹால்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.